இந்த வீடியோவில் நாம் வெஜ் கிழி பரோட்டா செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வெஜ் கிழி பரோட்டா செய்வதற்கு நான் இங்கே ஒரு 4 பரோட்டா எடுத்திருக்கேன். இப்போ ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம். நம்ம அதில் ஒரு பரோட்டா ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அதில் அதுக்கு மேலே சால்னா ஊற்றிக்குங்க. சால்னா ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு பரோட்டா வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நான் காலிஃப்ளவர் பக்கோடா வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக பொடியாக பொரிச்சு வச்சுருங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் சால்னா ஊற்றிடுங்க. இப்போ அதுக்கு மேலே ஒரு பரோட்டா வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த காலிஃப்ளவர் பக்கோடாவுக்கு பதிலாக வேறு எதனா கூட காளான் பக்கோடா கூட போட்டு நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் காலிஃப்ளவர் பக்கோடா போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே சால்னா ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பரோட்டா வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் சால்னா ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வாழை இலையை அப்படியே மடிச்சுக்கலாம். இந்த பக்கம் ஒரு மடிப்பு, அந்த பக்கம் ஒரு மடிப்பு மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் மூடி விட்ருங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் மூடிடுங்க. மூடிட்டு நம்ம இது ஒரு நூலை வச்சு கட்டிக்கலாம். இது மாதிரி கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடு ஏறின பிறகு நம்ம அந்த வாழை இலையை எடுத்து அதில் வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா சூடு ஏறிட்ட பிறகு தண்ணி சுற்றி ஊற்றிடுங்க. தண்ணி சுற்றி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வேக விடுங்க. அதை நல்லா வெந்துருச்சு. இப்போ அப்படியே திருப்பி போடுங்க. இந்த பாருங்கள், வாழை இலை நல்லா சூடு ஏறி வெந்திருக்கு. ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள் வாழை இலை. திருப்பி அதே மாதிரி கொஞ்சம் தண்ணியை சுற்றி ஊற்றி விட்ருங்க. இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் போக நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சிடலாம் தனியாக. பாருங்கள், இந்த பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ அந்த நூலை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த நூலை கட் பண்ணிட்டு அப்படியே திறந்து பாருங்கள். நம்மளுக்கு சாஃப்டான வெஜ் கிழி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.